இந்த 2 நாட்டுக்கும் இடையில நடந்து கொண்டு வார இந்த போர் ஒப்பந்தத்துல என்னென்ன விடயங்கள நாம கடந்த மணித்தியாலங்கள்ல பார்த்தோமோ, அடுத்த மணித்தியாலத்துல பார்க்கும்போது அது தலைகீழாக இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதவிதமான அறிவிப்புகளை ஒவ்வொரு மணித்தியாலமும் விட்டுக் கொண்டிருக்காங்க. கடந்த மணித்தியாலங்கள்ல சொல்லப்பட்ட விஷயம் ஈரானால ஹோர்முஸ் கால்வாய் முற்றுமுழுதாக திறக்கப்படுகிறதுன்னு சொன்னாங்க. ஆனா அதுல சில நிபந்தனைகள் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்ப்போம். இந்த ஹோர்முஸ் கால்வாய் ஏன் முற்றுமுழுதாக திறந்திருக்காங்க? உடனடியாக பேச்சுவார்த்தைக்கு முதலே திறந்திருக்காங்கன்னு சொன்னா, இப்பொழுது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையிலான ஒரு போர் ஒப்பந்தம், அதாவது போர் நிறுத்தம் வந்திருக்கிறது 10 நாட்களுக்கு. இந்த நிறுத்தத்தை முன்னிட்டு தாங்கள் அதை வெளிக்காட்டும் முகமாக, அதனுடைய ஆதரவையும் இப்பொழுது இருக்கின்ற சுமூகமான நிலைமையையும் வெளிக்காட்டுற முகமாக ஹோர்முஸ் கால்வாயை முற்றுமுழுதாக கப்பல் போக்குவரத்துக்கு சுதந்திரமாக திறந்து விடுகிறோம் என்ற அறிவித்தலை ஈரான் வழங்கியிருந்தாங்க. இதையொட்டி அமெரிக்க ஜனாதிபதி உடனடியாக தன்னுடைய சமூக வலைதளத்தில் இப்பொழுது ஈரான் ஹோர்முஸ் கால்வாயை திறந்திருக்காங்க, இது நிரந்தரமாக அவங்க திறந்திருக்காங்க, இனி எப்பொழுதுமே அதை மூட மாட்டாங்க, இதற்கு ஈரானுக்கு நன்றி அப்படின்னு தெரிவித்து அவருடைய சமூக வலைதள பக்கத்தில் ஒரு பதிவை இட்டிருந்தார். இது ஒரு ஆரம்ப கட்டமாக இந்த நடவடிக்கையோடு முன்னேற்றமாக இருந்தாலும், ஈரானுடைய ராணுவம் இது தொடர்பான ஒரு தகவலை வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஹோர்முஸ் கால்வாய் திறக்கப்பட்டிருக்கிறது, சுதந்திரமான கப்பல் போக்குவரத்துக்கு, வர்த்தக கப்பல் போக்குவரத்துக்கு இது திறக்கப்பட்டிருக்கிறது, அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதுல சில கட்டுப்பாடுகள் இருக்கு. அனுமதி பெற்ற கப்பல்கள் தான் இதுல பயணிக்க முடியும், அதுவும் தாங்கள் சொல்லுகின்ற அந்த வழித்தடங்கள் மூலமாகத்தான் பயணிக்க முடியும், யுத்த கப்பல்கள் எதுவும் இதனால பயணிக்க முடியாது என்பதை குறிப்பிட்டிருக்காங்க. இது ஒரு பதட்டமான ஒரு சூழ்நிலையை இன்னும் அங்கு காட்டுது. அவங்களுடைய கட்டுப்பாடுகள் இன்னும் இருக்கு அப்படின்றத காட்டுது. இந்த அறிவிப்புக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு விஷயம் நடந்திருக்கு. கச்சா எண்ணெயுடைய விலை $95 குறைந்திருக்கிறது. இது ஒரு பெரிய ஒரு முன்னேற்றமாக பார்க்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கும் போது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இன்னும் ஒரு முக்கியமான தகவலை வெளியிட்டாரு. அதாவது ஈரான் இப்பொழுது முற்றுமுழுதாக எல்லா நடவடிக்கைகளுக்கும் ஒத்துக்கொண்டிருக்காங்க, அவங்க எல்லா விஷயத்துக்கும் சரியென்னு சொல்லியிருக்காங்க, எல்லாத்தையும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க, யுரேனியத்தை செறிவூட்ட மாட்டோம் என்ற ஒரு நிபந்தனைக்குள்ள வந்திருக்காங்க. ஈரான்ல செறிவூட்டப்பட்ட யுரேனியங்களை அமெரிக்காவுக்கு கையளிப்பதாக வாக்குறுதி வழங்கியிருக்காங்க. இதை அமெரிக்கா யுரேனியம் அவலத்தையும் அமெரிக்காவுக்குள்ள கொண்டு போகும், ஈரான்ல இருந்து எடுத்துக்கொண்டு போகும் என்ற நிபந்தனைக்கு அவங்க ஓம் சொல்லியிருக்காங்க என்ற தகவலை வெளியிட்டாரு. இது பெரிய அளவான ஒரு பரபரப்பான செய்திதான். இப்பொழுது அமெரிக்காவும் ஈரானும் பெரிய ஒரு முரண்பாட்டில் இருக்கிற விஷயமே இந்த யுரேனியம் செறிவூட்டல் நடவடிக்கைகள்ல மட்டும்தான். இதுதான் பெரிய ஒரு இக்கட்டான இந்த பேச்சுவார்த்தை எப்பொழுது ஒன்று நடக்க தீர்மானிக்க முடியாத ஒரு நிலைமையாக இருக்கின்ற இடத்துல அவர் இந்த கருத்தை வெளியிட்டது என்பது சரி. ஈரான் இப்பொழுது தங்களுடைய நிலைப்பாட்டிலிருந்து இறங்கிட்டாங்க, இது ஒரு நல்ல ஒரு முன்னேற்றகரமாக இருக்கும். ஈரான் எப்படியாவது இந்த பேச்சுவார்த்தைக்கு இந்த போரை முடிக்கணும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ற ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கு, அவங்களுக்கு என்ற சில நிபந்தனைகள் இருக்கு. அதுல அவங்க முழு மூச்சா இருக்கிறாங்க. அதுல மாற்றமே அவங்க ஏற்படுத்தல. ஆரம்பத்துல இருந்தே அமெரிக்கா பக்கமாக சில விட்டுக் கொடுப்புகள், சில பேச்சுவார்த்தைக்கு அழைக்கிறதுக்கான அழுத்தங்கள், ஈரான் மீது சுமத்தப்படுகின்ற பலதரப்பட்ட அதாவது இந்த தடைகள் எல்லாமே தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்காங்க. ஆனாலும் ஈரான் தன்னுடைய நிலைப்பாட்டில் ஒரே மாதிரி தான் இருக்காங்க. ஆனால் அமெரிக்க ஜனாதிபதி சொன்ன இந்த கருத்து தொடர்பாக கடந்த மணித்தியாலங்கள்ல ஓகே, இது என்ன நடந்திருக்குன்னு தெரியாது, ஆனால் ஈரானுடைய அறிவிப்பு வரும் வரைக்கும் நாங்கள் அதை ஊகிக்க முடியாதுன்ற அளவில் இருந்தாலும் ஈரான் இதற்கு பதிலான கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. ஈரான் இதை முற்றுமுழுதாக மறுத்திருக்காங்க. யுரேனியம் செறிவூட்டல் அல்லது யுரேனியம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை எந்த நாட்டுக்கும் நாங்கள் கையளிக்க மாட்டோம், எந்த நாட்டுக்கும் அதை எடுத்துக்கொண்டு செல்வதற்கு எந்த அனுமதியும் வழங்கப்பட மாட்டாது, இது எங்களுடைய நாட்டில் உருவானது, எங்களுடைய நிலத்தின் புனிதமானது ஒன்று, இது எங்களுடைய நாட்டில் விளைஞ்சது, எங்கள் நாட்டில் உருவானது, இது எங்களுடைய நாட்டினுடைய புனிதமான சொத்து, இதை எந்த நாட்டுக்கும் கையளிக்க அனுமதிக்க மாட்டோம். அமெரிக்க ஜனாதிபதி குறிப்பிட்ட இந்த கருத்து முற்றுமுழுதான தவறானது. யாரும் ஈரான் எந்த பக்கத்தில் இருந்தும் இதற்கான அனுமதியை அமெரிக்காவுக்கு வழங்கல என்ற தகவலை வெளியிட்டிருக்காங்க. 2 பக்கமும் வெளியிடுகின்ற கருத்துக்கள் ஒன்றுக்கொன்று முரண்பானவை. இந்த யுரேனியம் செறிவூட்டல்
இந்த விடயத்துல 2 பக்கமும் பெரிய அளவான முரண்பாடுகள் தொடர்ந்தும் இருக்கத்தான் செய்யுது. இதுதான் இப்ப இந்த பேச்சுவார்த்தை இந்த வார இறுதியில நடக்கும் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கு சனிக்கிழமை இந்த நாள்லயும் நடக்கும் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இதுவரைக்கும் நேரம் குறிக்கப்படல. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை இதுவரைக்கும் நேரம் குறிக்கப்படல. இந்த விடயத்துல ஒப்பந்தம் ஆகாமல் இருந்தால் பேச்சுவார்த்தை நடக்காது என்பது சர்வதேச ரீதியில பேசப்படுகின்ற விஷயம். 2 நாடுகளுக்கும் இடையில இருக்கின்ற மிகப்பெரிய ஒப்பந்தமே இந்த யுரேனியம் செறிவூட்டலை ஈரான் முற்றுமுழுதாக கைவிட வேண்டும் என்பது அமெரிக்காவோட நிலைப்பாடு. ஆனால் ஈரான் 5 வருடங்களுக்கு இதை நாங்கள் செறிவூட்டாமல் இருக்கிறோம் என்று ஏற்கனவே ஒரு நிபந்தனை வச்சிருக்காங்க. ஆனால் அதுக்கு பதிலாக அமெரிக்கா இல்ல 20 வருஷம் நீங்க செறிவூட்டாம இருங்க, அதற்கான ஒப்பந்தத்தை நீங்கள் அனுமதியை தாருங்கள், அதுக்கு பிறகு பேச்சுவார்த்தைக்கு வரலாம்னு சொல்லுகிறது அமெரிக்கா. ஆனால் இப்பொழுது யுரேனியம் செறிவூட்டல் என்பது எந்த ஒரு இணக்கப்பாட்டுக்கும் வராத ஒரு நிலைப்பாட்டில் தான் இருக்கு. 2 பக்கமும் மாறி மாறியான கருத்துக்கள் வெளியிடப்படுகிறது. இந்த வெளியீடுகள் அப்படின்றது இந்த பேச்சுவார்த்தையை இன்னும் காலம் இழுக்க செய்யும் நடவடிக்கையாகவே இது பார்க்கப்படுது. யுத்த நிறுத்தம் இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. 2வது கிழமையை இப்படி எட்டியிருக்கிறது. 2வது கிழமை முடிவடைய போகுது. இந்த முடிவடைகிறதுக்கு இடையில இந்த பேச்சுவார்த்தைக்குள்ள வந்து ஒரு உடன்பாட்டுக்குள்ள இவங்க எட்டப்பட வேண்டும். இல்லைன்னா இந்த யுத்த நிறுத்தத்துடைய காலத்தை அதிகரிக்க வேண்டி வரும். இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த யுத்தம் தொடர்ந்து நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குன்னு சொல்லப்படுது. காரணம்னு சொன்னா இப்பொழுது ஈரான் இன்னொரு முக்கியமான விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இப்பொழுது ஈரானுக்குள்ள போற கப்பல்களை வெளியில உள்ளுக்கு, அதாவது ஹாபருக்குள்ள போறதை தடுக்கிறாங்க, வெளியில வாரத்தையும் தடுக்கிறாங்க. இது தொடர்பாக இருந்தால் இந்த யுத்த நிறுத்த காலத்துக்குள்ள அதற்கு சரியான பதில் தாக்குதல் நடத்தப்படும் அல்லது இதுக்கான பதில் வழங்கப்படும் என்று ஈரான் பக்கமாக சொல்றாங்க. ஏன்னா இப்பொழுது ஒரு கிழமையா கிட்டத்தட்ட இந்த தடுப்பு நடவடிக்கை நடந்து கொண்டிருக்கு. அமெரிக்கா பக்கமாக இப்பொழுது சொல்ற தகவல் என்னன்னு சொன்னா, கிட்டத்தட்ட 19 கப்பல்கள் ஈரான் துறைமுகத்துக்குள்ள போக வர இருந்த கப்பல்களை தடுத்திருக்கிறோம்னு சொல்றாங்க. இது ஒரு பெரிய இழப்பு. ஒரு கிழமைக்குள்ள ஈரானுடைய எண்ணெய் ஏற்றுமதி என்பது பாரிய அளவான வீழ்ச்சியை சந்தித்திருக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு மாசத்துல, அதாவது போர் நடந்து கொண்டிருந்த காலத்துக்குள்ள மட்டுமே ஈரான் 5 முதல் 6 பில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக பெற்றிருந்தாங்க. பெரிய ஒரு வருமானத்தை எண்ணெய் ஏற்றுமதி மூலமாக ஈரான் பெற்றிருந்தாங்க. இந்த வருமானம் எல்லாமே இப்பொழுது தடைபட்டிருக்கிறது. சீனாவுக்கு எண்ணெய் ஏற்றுமதி முற்றாக தடைபட்டிருக்கிறது. ஏன்னா ஈரானிடம் தான் சீனா கடந்த நாட்களில் எண்ணெய் வாங்கினாங்க. மத்திய கிழக்கில் இந்த ஹோர்முஸ் கால்வாய் மூடப்பட்டதால. இந்த மாதிரி பல விடயங்கள் முக்கியமாக ஈரானுடைய பொருளாதாரத்தினுடைய கையில, அதாவது தலையில கை வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும்போது ஈரான் இதற்கு எதிரான தாக்குதல்களை நடத்துவதற்கு தயாராக இருப்பது அவங்க வெளிப்படையாகவே இதை சொல்றாங்க. இந்த பேச்சுவார்த்தை நடக்கலன்னா 2 பேருமே மீண்டும் ஒரு போருக்குள்ள போவாங்க என்பது மட்டும் இப்பொழுது உறுதியாக தெரிகிறது. அதுக்காக இப்பொழுது மத்தியஸ்தம் வகித்துக் கொண்டிருக்கின்ற நாடுகள் எல்லாமே உடனடியாக இந்த பேச்சுவார்த்தையை எப்படியாவது இந்த வார இறுதிக்குள்ள முடிக்கணும்ன்றதுல முழுமூச்சா இருந்தாங்க. ஆனா இதுவரைக்கும் அது கைகூடல. 2 பக்கமும் மாறி மாறி கருத்துக்களை மட்டுமே வெளியிடுறாங்க. 2 பேருக்கும் இடையில் இருக்கிற ஒரே விஷயம் இந்த யுரேனியம் செறிவூட்டல், அணு ஆயுதம் தயாரிப்பதை ஈரான் கைவிட வேண்டும் என்பதை அமெரிக்கா வலியுறுத்துகிறது. இத்தாலியினுடைய பிரதமரும் இடையில இப்ப சொல்லியிருக்காங்கன்னா, ஈரான் வந்து யுரேனியம் செறிவூட்டலை கைவிட வேண்டியது கட்டாயமானதுன்றதை அவங்க சொல்லியிருக்காங்க. இப்படி பல விஷயங்கள் இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக பேச ஆரம்பிக்கப்படுது. இது இன்றைக்கு சனிக்கிழமை நாள். இன்றைய நாளில் ஒரு தீர்க்கமான முடிவு இந்த பேச்சுவார்த்தைக்கு வரக்கூடிய ஒரு நாளை தீர்மானிக்கக்கூடிய நாளாக இருக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இலங்கையினுடைய எரிசக்தி அமைச்சர் குமார ஜெயக்கோடி, அமைச்சருடைய செயலாளர் 2 பேருமே பதவி விலகி இருந்தாங்க. தரமற்ற, அதாவது நிலக்கரி இறக்குமதி தொடர்பான இப்பொழுது விசாரணைகள் நடக்க ஆரம்பித்திருக்கு. அதன் அடிப்படையில் அவருடைய பதவி விலகல் இருந்ததாக சொல்லப்படுது. ஆனால் இப்பொழுது அமைச்சு புதிதாக என்ன நியமிக்கப்படல, செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்காரு. இந்த விடயத்துல விமல் ரத்நாயக் அவர்கள், அமைச்சர் அவர்கள் சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காரு. அதோட விஜித ஹேரத் அவர்கள், அமைச்சர் அவர்களும் ஒரு சில கருத்துக்களை வெளியிட்டிருக்காங்க. அதாவது இந்த நிலக்கரி இறக்குமதியில எந்த விதமான ஊழல்களும் நடைபெறல, ஆனால் இது தொடர்பான விசாரணைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அப்படின்ற தகவலை விஜித ஹேரத் அவர்கள் வெளியிட்டிருந்தார். அதோட விமல் ரத்நாயக்க அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காருன்னு சொன்னா, இது வந்து ஊழல் நடைபெறல, அதுக்கான விசாரணைகள் நடைபெற்றிருக்கு. தரமற்ற இந்த நிலக்கரி வந்து விநியோகஸ்தர்கள் மூலமாக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த விநியோகஸ்தர்களுக்கு வழங்கப்படுகின்ற 9.15 பில்லியன் இலங்கை ரூபாக்கள் இதுவரையில் அவங்களுக்கு நாங்க அரசாங்கத்தால கொடுக்க முடியாம தடை செஞ்சிருக்கோம். ஆனால் இறக்குமதி செய்யப்பட்ட நிலக்கரியுடைய பெறுமதி 8 பில்லியன், அதை விட அதிகமான தொகையை அந்த விநியோகஸ்தருக்கு நாங்கள் வழங்காம இருக்கிறோம். அதனால மக்கள் மத்தியில இதனுடைய சுமை சுமத்தப்படாது என்றதை அமைச்சர்
பிமல் ரத்நாயக் அவர்கள் குறிப்பிட்டிருந்தாரு. இப்பொழுது ஜனாதிபதி ஆணைக்குழுவினுடைய விசாரணை குழு இப்பொழுது இந்த நிலக்கரி இறக்குமதி தொடர்பான விசாரணைகளை ஆரம்பித்திருக்காங்க. 2009ஆம் ஆண்டிலிருந்து நடைபெற்ற இந்த இறக்குமதி தொடர்பான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட 6 மாதங்கள் செல்லும் இந்த விசாரணையுடைய அறிக்கை முழுமையாக கையளிப்பதற்கு இதுக்குள்ள நிறைய சிக்கல்கள் வர நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த நிலைமையில எரிசக்தி அமைச்சர் பதவி விலகி இருக்கார். இந்த விசாரணைகளுக்கு இடம் கொடுத்து இந்த பதவி விலகல் நடைபெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் இறக்குமதியில எந்த விதமான ஊழல்களும் இடம்பெற்றதாக இதுவரையில உறுதிப்படுத்தப்படலை என்பதை அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பலதரப்பட்ட விமர்சனங்களுக்கு உள்ள ஒரு விஷயமாக தொடர்ந்தும் மாறிக்கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்கள்ல ஒரு வீடியோ நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பெண்ணுடைய தலைமுடிய பலாத்காரமா வெட்டுகின்ற ஒரு காணொளி. கடை ஒன்றில் ஒரு சில பொருட்களை திருடியதாக குற்றஞ்சாட்டப்பட்டு ஒரு வயதான ஒரு அம்மாவுடைய தலைமுடிய வெட்டுற காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியிருந்து நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இந்த விடயம் தொடர்பாக இப்பொழுது 5 பேரை கைது செஞ்சிருக்காங்க போலீசார். 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. கைது செய்யப்பட்ட இவர்கள் அனைவரும் நீதிமன்றத்தில் இன்று 18ஆம் தேதி ஆஜர்படுத்தப்படுவாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ராகம போலீசார் தான் அவங்களை கைது செஞ்சிருக்காங்க. இவங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னு ஒரு கடையில் வேலை செய்கிறார்கள் இவங்க எல்லாருமே. இந்த அம்மா வந்து ஒரு சில பொருட்களை திருடினாங்க அப்படின்ற குற்றச்சாட்டில் அவங்கள பிடிச்சி தலைமுடியை கட் பண்ணியிருக்காங்க. கட் பண்ணிட்டு கொண்டு ராகம போலீஸில் கொண்டு அவங்க ஒப்படைச்சிருக்காங்க. ஒப்படைக்கும் போது தலைமுடியை வெட்டின சம்பவம் தொடர்பாக இவங்க குறிப்பிடலை. இந்த சமூக வலைதளங்களில் வீடியோ பரவினதுக்கு பிறகுதான் போலீசார் ஓகே இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குன்றதை அறிஞ்சு கொண்டு உடனடியாக இவங்களை 5 பேரையும் கைது செஞ்சிருக்காங்க. இந்த நடவடிக்கை இப்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. விசாரணைகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த விஷயங்கள் கடந்த மணித்தியாலங்களில் பார்க்கப்பட்ட மிக முக்கியமான செய்திகளுடைய சுருக்கம். ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபாலோ பண்ணுங்க. சுருக்கமான விரைவான செய்திகளை வாட்ஸ்அப் மூலமாக நீங்க உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். புதிய தகவலோட அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.